நீங்களும் சாப்பிட வாங்க. வாங்க வாங்க சாப்பிடலாம். டேய் நலா, வாடா உட்காரு. உட்காருங்க. அம்மா, என்ன நலா? நான் உங்க எல்லார்கிட்டயும் கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் பேசலாமா? என்னடா பேச போற? எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ உட்காந்து சாப்பிடு. இல்லம்மா, இதை இப்பவே சொல்லி ஆகணும். இல்லைன்னா ரொம்ப தப்பாயிடும். என்னால சொல்லாம இருக்க முடியல. டேய், நீ என்ன வேணாலும் சொல்லு. தமையந்தி காலையிலேயே எழுந்து அவ்வளோ சூப்பரா சமைச்சு வச்சிருக்கா. நீ ஒரு வாயாவது சாப்பிட்டு அப்புறம் சொல்லு, நான் கேக்குறேன். உட்காரு. உட்காருங்க. போதுங்க. நல்லா இருக்கா? என்னடா செம்மையா இருக்கா? சொல்லுங்க சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். ஒன்னும் இல்ல, தமையந்தியும் மாப்பிள்ளையும் மறு வீட்டுக்கு அழைக்கணும். அது சொல்றதுக்கு தான் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். இல்ல, உங்களுக்கே தெரியும், கல்யாணம் முடிஞ்ச கையோட இந்த அழைப்பு, விருந்து, சமாச்சாரம்லாம் முறைப்படி நாங்க செஞ்சாகணும். அதுக்கு நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி தமையந்தியும் மாப்பிள்ளை தம்பியும் எங்க வீட்டுக்கு நீங்க அனுப்பி வைக்கணும். என்னம்மா நீங்க இதுக்கு போய் நீங்க ஏன் தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்கீங்க? 2 பேரும் மத்தியானம் அங்க வருவாங்க. நீங்க மத்த ஏற்பாட்டை கவனிங்க. நான் அவங்கள அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப சந்தோஷங்க. நாங்க இப்பவே எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடுறோம். சரிங்கம்மா, அப்ப நான் வச்சிடுறேன். சரிங்க சம்மந்தி. சம்மந்தி வராங்களா? தமையந்தியும் மாப்பிள்ளையும் தான் வராங்க. நீ போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணு. இது ரெடி பண்ணி நான் வரப்போ. அக்கா, யாரு லைன்ல? சம்மந்தி தான் கால் பண்ணாங்க. நலனையும் தமேந்தியும் மறு வீட்டு கூட்டிட்டு போறதுக்கு கேட்டாங்க. நானும் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். என்னடா அப்படி பாக்குற? ஏதோ சொல்லணும்னு சாப்பிட வரும்போது சொன்னியே, அது என்ன? என்னடா இப்படி யோசிக்கிற? நீ தானே ஏதோ சொல்லணும்னு சொன்ன, சொல்லு. இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன். சும்மாதான் சொன்னியா? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், ஏன் ஒரு மாதிரியாவே இருக்க? நத்திங்மா, ஃப்ரீயா விடுங்க. சரி, அதை விடுறா. நீ என்ன பண்ற? தமையந்திய கூட்டிக்கிட்டு மத்தியானத்துக்கு அவங்க வீட்டுக்கு போயிடு. அங்க இருந்து விருந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு வந்துரு. அம்மா, அவங்க வீட்டுக்கு எதுக்குமா? எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? வேண்டாம். டேய், இதெல்லாம் கண்டிப்பா செஞ்சாகணும். அப்பதான் 2 குடும்பத்துக்குமான பந்தம் உருவாகும். உனக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் புரிதல் வரும். போயிட்டு வா. எல்லாத்தையும் விட இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சம்பிரதாயம். கண்டிப்பா நீ போய் தான் ஆகணும். உங்களுக்காக போறேம்மா. சரி, சாப்பிடு. இன்னும் கொஞ்சம் வேணுமா? இல்லங்க, வேணாம். சரி, அந்த உங்களுக்கு எதுவும் வேண்டாம், போதும். மாமா அவருக்கு. பார்வதி, பார்வதி, அத வந்துட்டு சித்தி. வா. என்ன சித்தி சொல்லுங்க. ஆரத்தி தட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ரெடி பண்ணி இல்லன்னு சொல்லிடாத. முறையா வேற ஏதாவது செய்யணும்னா அதையும் சொல்லுங்க, பண்றேன்.
அது தமையந்தி ரூம் ரெடி பண்ணிட்டியா? அதெல்லாம் எப்பவும் ரெடி பண்ணிட்டேன். வேற வேற ஆ சிவராமா, அத்தை சொல்லுங்க என்னடா எங்கடா போன நீ? நான் இங்கதான் என்னடா இருந்தேன். பேந்து பேந்து முழிச்சிட்டு என்ன இருக்க? தமையந்தி வர்றதுனால எல்லாரும் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா கிருஷ்ணா, எத்தனையோ பிரச்சனை வந்தாலும் அவ ஆசைப்பட்டபடியே அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு இல்லையா? அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம்தான். அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமாமா. அன்னபூர்ணியோட புண்ணியம் நம்ம தமையந்தியை காப்பாத்திருச்சு. அதான் பார்வதி பொண்ணு வர குஷியில தலைகால் புரியாம நின்னுட்டு இருக்கா. டேய், அவளுக்கு ஏதாவது உதவி செஞ்சியடா நீ? அத கேளுங்க. என்ன இப்படி சொல்றீங்க அத்தை? இப்ப சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நீ ஒண்ணும் பண்ண வேணாம். தமையந்தியும் மாப்பிளையும் வராங்களான்னு போய் வாசல்ல நின்னு பார்ப்போம். அவ்வளவுதானா? பாருடா. இதை விட வேற என்ன வேலை? இதோ போய் பாருங்க. போங்க. பார்வதி, நீ போய் காய்ச்சின பால்ல கொஞ்சம் சர்க்கரையும் கற்கண்டும் போட்டு சூடு பண்ணி வை. ஓகே. போ. டேய், என்னடா நீ மசமச நின்னுட்டு இருக்க? ஆ? தமையந்தி என்ன ஆசைப்படுறாளோ அதை போய் வாங்கிட்டு வந்து குடுறா. போ. சரி, போயிட்டு வந்துடுறேன். டேய், என்னடா அவகிட்ட கேட்டுட்டு இருக்க? போடா. ஏய், நீங்க ரெண்டு பேரும் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? தமையந்திக்கு கல்யாணம் ஆகி முதல்ல மாப்பிள்ளையோட இந்த வீட்டுக்கு வரல. அவளுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து பண்ணுங்க. ஆ, ஆ. நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். நீங்க ரெண்டு பேரும் இப்படியே இருந்தா நல்லது. நாங்களே பாத்துக்கிறோம். ஏய், என்னடி இது? இந்த கிழவிக்கு கொழுப்பு பாத்தியா? பல்லு போன வயசுல பஞ்ச டயலாக்லாம் பேசிட்டு போகுது. பேசட்டும் பேசட்டும், எவ்வளவு நாளைக்கு பேசுதுன்னு நானும் பாக்குறேன். போடி. வா. ஏண்டா தமையந்தி வீட்டுக்கு வரா? எங்கடா போய் ஊர் சுத்திட்டு வர நீ? இல்ல இங்க கொஞ்சம் பக்கத்துல தான் போனேனா. எங்கடா போற? தலைக்கு மேல வேலை இருக்குல்ல? என்னடா தமையந்தியும் மாப்பிள்ளையும் வந்துட்டாங்க. பார்வதி எங்க? வந்துட்டாங்களா? பார்வதி, பார்வதி, வா வா, சீக்கிரம் வா. பார்வதி, வந்து எடு. அவங்க வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. சீக்கிரம் சீக்கிரம். சீக்கிரம் சீக்கிரம். வா வா வா. வாங்க வாங்க. வா, வா. தமையந்தி, தமையந்தி வந்துட்டீங்களா? வாங்க வா வாங்க. வா வா. வாங்க மாப்ள. அத்தை, எங்க அவரு? இங்கதான் இருக்காரு. பக்கத்துல வைங்க. ஆ, பக்கத்துல வந்து நில்லுங்க. வாங்க மாப்ள. உள்ள போங்க வரேன். தமையந்தி, வாமா உள்ள வா. மாப்ள, வாங்க மாப்ள. வாங்க. வாங்க. வாங்க வாங்க. அக்கா, உள்ள வாங்க. வாங்க. வாமா, வாங்க வாங்க மாப்பிள்ளை. மாப்ள. வாங்க. உள்ள வாங்க. உள்ள வாங்க. போம்மா. ஆ, வாமா தமையந்தி. வாங்க வாங்க மாப்பிள்ளை. மாப்பிள்ளை, வாங்க மாப்பிள்ளை. மாப்ள, வாங்க வாங்க. உட்காருங்க. உட்காருங்க. உட்காருமா, உட்காருங்க. ஐயோ உட்காருங்க மாமா. பரவாயில்ல உட்காருங்க. பார்வதி, மாப்ள. போய் அந்த பாலும் பழமும் கொண்டு வா. ஆ, இதோ. பாத்தியாடி, போயும் போயும் இவளுக்கெல்லாம் இவ்ளோ பெரிய பணக்கார பையன் மாப்பிள்ளையா கிடைச்சிருக்கானே. அட போமா, நானே இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாம கடுப்புல இருக்க. நீ வேற என்ன காண்டேத்துற. நீ இப்படி கோபப்பட மட்டும் தாண்டி லாய்க்கு. அவளை பாத்தியா எப்படி எல்லாம் பிளான் பண்ணி புடிச்சதும் புடிச்சா புளியங்கும்பா புடிச்சிருக்கா பாரு. எப்படிமா இவ்வளவு போய் இவன் கல்யாணம் பண்ணா? நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், ஆனா அவன் மாட்டவே இல்லை. குடு பார்வதி, குடு. வை வை, இங்க வை. மாப்பிள்ளை எடுத்துக்க. வாங்க 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 மாப்ள. வாங்க. எப்படி இருக்கீங்க? அம்மா அப்பா எப்படி இருக்காங்க மாப்ள? ஆ, தமையந்தி எடுத்துக்கங்க. ஆ. ஆ, என்னது இது? என்னதிதா? மாப்ள, பாலும் பழமும் மாப்ள.
மறு வீட்டுக்கு வந்தா இததான் கொடுக்கணும். இதான் சம்பிரதாயம். இதெல்லாம் தெரியாம இருக்கீங்களே நீங்க. என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. தாத்தா தாத்தா ம் ம் வணக்கம். எப்போ வந்தீங்க? இப்பதான் தாத்தா. உட்காருங்க. 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 பார்வதி எடுத்து கொடு. மாப்பிளைக்கு கொடு. இந்தாங்க. இந்த இதையும் கொடு. ஆ, தமேந்தி மாப்பிளைக்கு கொடு. சாப்பிடுங்க மாப்பிள்ள, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க மாப்பிள. சாப்பிடுங்க. மாப்பிள புல்ல நீங்களே சாப்பிட கூடாது. தமேந்திக்கும் கொஞ்சம் கொடுக்கணும். சாப்பிடு தமேந்தி. பார்வதி, இவங்க 2 பேரையும் தமைந்தி ரூம்லயே தங்க வச்சிரு. அப்புறம் விருந்துக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு மாமா. பாயசம் மட்டும் தான் பண்ணணும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க போய் ஃப்ரெஷ் அப் ஆகி ரெடி ஆகட்டும். நீ போய் அந்த வேலையை முதல்ல பாரு. இவங்க ரெடி ஆனதும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விருந்து சாப்பிடலாம். சரிங்க மாமா. தமைந்தி, நீ அவரை கூட்டிட்டு உன் ரூமுக்கு போ. சரிங்க தாத்தா. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறேன். தமேந்தி மாப்பிளைய உள்ள கூட்டிட்டு போ. வாங்க போலாம். போங்க. மாப்பிள்ள, ஏதாவது வேணும்னா கூச்சப்படாம கேளுங்க. இதுவும் உங்க வீடு மாதிரி தான். சகஜமா இருங்க மாப்பிள்ள. டேய் 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 டேய், சும்மா இருடா. நீங்க போங்க மாப்பிள. போயிட்டு. பார்வதி போய் பால் பாயசம் ரெடி பண்ணு. சரிங்க சித்தி. போம்மா, போய் ரெடி பண்ணு, போ. போ. வாங்க உள்ள வாங்க. இதுதான் என்னோட ரூம். ஒரு நிமிஷம் நீங்க இருங்க. நான் போய் பெரியம்மாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். ஏங்க ஒரு இருங்க, நிமிஷம். வந்துடுறேன். ஏங்க வந்து ஏங்க ஒரு நிமிஷம். இந்த தேங்காய் உடைச்சு பால். பெரியம்மா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். மாப்பிள்ள என்ன சொல்றாரு? எல்லாம் ஓகே தான் பெரியம்மா. எல்லாம் ஓகே தானே? உங்களுக்குள்ள எல்லாம் செட் ஆயிடுச்சா? எல்லாம் ஓகே தான் பெரியம்மா. எந்த பிரச்சனையும் இல்ல. ஹலோ சொல்லுங்க. தமயந்தி கொஞ்சம் ரூம்க்கு வரீங்களா? இதோ வரேங்க. யாரு? யாரு? உன் புருஷனா? போங்க பாட்டி. பார்வதி பாத்தியா? 2 நிமிஷம் கூட அவளை விட்டு தனியா இருக்க முடியல. சும்மா இருங்க பாட்டி. நான் சரி சரி, நாங்க ரெடி பண்ணிட்டு போகிறோம். நாங்க வந்துடுறோம். எங்க போனீங்க? சும்மா தாங்க. பெரியம்மா கிட்டயும் பாட்டி கிட்டயும் பேசிட்டு இருந்தேன். என்னாச்சுங்க? ஏதாச்சும் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடி நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுக்கணும். முதல்ல நான் கொடுத்துறேன், அதுக்கப்புறமா நீங்க சொல்லுங்க. சொல்றத கேளுங்க. ஒரு நிமிஷம். ஏங்க வரேன். ஏங்க
உங்ககிட்ட நான் சொன்ன மாதிரி என் உலகம் ரொம்ப ரொம்ப சின்னது. அதுக்குள்ள நீங்களும் ஒருத்தரா எப்பவோ வந்து சேர்ந்துட்டாலும் எப்போ என் கழுத்துல 3 முடிச்சு போட்டு என்ன உங்க மனைவியா ஏத்துக்கிட்டீங்களோ அந்த நொடியில இருந்து என் மொத்த உலகமும் நீங்க தாங்கிற அளவுக்கு உரிமை உள்ளவரா ஆயிட்டீங்க. இனி நான் மட்டும் உங்களுக்கு சொந்தம் இல்ல, எனக்குன்னு இருக்கிற எல்லாமே உங்களுக்கும் தான் சொந்தம். அதுக்கு ஆதாரமாதான் இது உங்களுக்கு கொடுக்கறேன். இவ்ளோ நாளா நமக்குள்ள இருந்த சாதாரண உறவு இன்னைக்கு கணவன் மனைவிங்கிற உன்னதமான உறவா மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கும் எனக்கும் இருந்த இடைவெளிய இனிமே நாம உடைச்சிடலான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்ளோ வருஷமா நான் பொக்கிஷமா பாதுகாத்துட்டு வந்தத உங்ககிட்ட ஒப்படைச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னங்க இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்க? அப்படி என்னதான் இருக்கு இதுக்குள்ள? இருங்க இருங்க, மண்டபத்துல எனக்காக நீங்க அவ்ளோ போராடினீங்க, என்னோட வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாதுன்னு துடிச்சீங்க. அந்த அன்புக்கும் அக்கறைக்கும் என்னால முடிஞ்ச காணிக்கையாதான் இதை நான் உங்களுக்கு கொடுக்கறேன். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. முதல்ல இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இதுதாங்க அன்னபூரணி மெஸ்ஸோட நாங்க சமைக்கிற உணவுகளோட சமையல் செய்முறை புக்கு. நான் செய்யற எல்லா சமையலுமே இதுல இருந்து தான் செய்யறேன். இது எங்க அம்மா எனக்கு கொடுத்துட்டு போன சீதனம். இத்தனை வருஷமா நான் பாதுகாத்து வச்சிருக்கிற பொக்கிஷம். இனிமே இது உங்ககிட்ட தான் இருக்கணும். இந்தாங்க. இதுதான் அந்த ரெசிபி புக்கா? இதுக்காக தான் இவ்வளோ நாளாக போராடணுமா? கடைசியில் இப்படி அசால்ட்டா தூக்கி நம்ம கையில் வச்சுட்டா? எங்க அம்மா சொன்ன மாதிரி இது என்ன கட்டிக்க போறவருக்கு சீதனமா சேர வேண்டிய ஒரு பொருள் தான். அதனாலதான் இதை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். அடச்சே, கடைசியில் இது இவ்வளோ ஈஸியாக நம்ம கைக்கு வந்துருச்சா? அந்த ஒரு மஞ்ச கயிறுக்கு அவ்வளோ பவரா? என்னங்க யோசிக்கிறீங்க? நீங்க ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்களே, இப்ப சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, சும்மா ஒரு சின்ன விஷயம்தான். நான் அப்புறம் சொல்றேன். தமேந்தி,